next நம்ம பார்க்குற டாபிக் distribution of non-distinct object into the distinct cells. லாஸ்ட்டாக நாம distribution of distinct object into distinct cell பார்த்தோம். இப்போ பார்க்கறது distribution of non-distinct object into distinct cells. cells distinct தான், object மட்டும் non-distinctனு இங்கே எடுத்திருக்கோம். இங்கே என்னென்ன கேசஸ் கன்சிடர் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் கேஸு ஆர் non-distinct object எடுத்துக்கிறோம். அடுத்தது n distinct cells எடுத்துக்கிறோம். இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு செல்லில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுக்க முடியுங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது எல்லாமே பெர்முட்டேஷனில் வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். அப்போது வேறு வேறு ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒன்று அதுக்கு அடுத்த ஆப்ஜெக்ட்டுங்கும் போது அங்கே ஒரு ஆர்டரிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா எல்லாமே பெர்முட்டேஷனில் போகும். நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டுங்கும் போது நம்மளுக்கு எல்லாமே காம்பினேஷன் வந்துடும். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட்டு செல்லில் இது வச்சுருந்தாலும் செகண்ட் செல் வச்சுருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னால என்ன வந்துடும், நம்மளுக்கு காம்பினேஷன். டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா பெர்முட்டேஷன். ஸோ இங்கே வந்து ஈஸியாக நம்ம அதில் காம்பினேஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து இங்கே இருக்க என் செல்லில் ஏதாவது ஒரு இடத்துல போடணும். அப்போ நான் எண்ணில் எது வேணாலும் போடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு இடத்துல போடுறேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது எடுத்து நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ நான் 1 2 வச்சுருக்கேன். நான் இது ரெண்டையும் மாற்றி இங்கே 2 1னாலும் அதுதான், 1 2 இங்கே போட்டிருந்தாலும் அதே தான். ஏன்னா எல்லாத்துலேயும் அதே ஆப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. அப்போது 6 ஆப்ஜெக்டை எடுத்து நான் n செல்ஸில் போடுறத வந்து எத்தனை செலெக்ஷனுங்கிறத நான் மட்டும் பார்த்தா போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாசிபிலிட்டி நான் தனித்தனியாக செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே அரேஞ்ச்மெண்ட் அதாவது ஆர்டரிங் நம்ம பார்க்கவே தேவையில்லை. அதனால் the number of ways to placing or non-distinct object into n distinct cells with at most one object in each cell is nothing but C of n, R. அதாவது selection of R object out of n. R எடுத்து nல நம்ம போடுறோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், முன்ன பின்னவும் இருக்கலாம். இங்கே அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரே ஒரு செல்லில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வச்சுக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து என்னது, C of n, R. இதுவே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ல ஆன்சர் வந்து நம்மளுக்கு P of n, Rனு வந்திருக்கும். அங்கே 2 கேஸ் எடுத்திருப்போம், n greater than or equal to R, n less than or equal to Rனு. ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு கேஸ் தான். ஸோ இங்கே வந்து என்னது, C of n, R. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா C of n, R, டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா P of n, R. அதை எப்போதுமே மறக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் கேஸ். இந்த கேஸில் வந்து நம்ம ஒரு செல்லில் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் வேஸ் டு பிளேஸ் ஆர் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு n டிஸ்டிங்க்ட் செல்ஸ் வேர் எ செல் கேன் ஹோல்ட் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ். இதுவும் வந்து போன சம் மாதிரியே தான். போன சம்மில் வந்து நம்ம என்ன ஒரே ஒரு செல்லில் மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த செல் வந்து 2 பார்ட்டிஷன் ஆகும்னு பார்த்துருப்போம். போன இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு இது வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகும். இந்த மாதிரி 6 இதுவும் பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ செல்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அங்கே வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு n + r - 1 வந்துச்சு. அங்கே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பார்க்கறதுனால பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எல்லாமே நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட், அதனால செலெக்ஷன் மட்டும் தான் பார்க்கறதுனால C ஆஃப். மற்றபடி ஆர்குமெண்ட் சிமிலர் டு ப்ரீவியஸ் கேஸ். ஒன்லி ஒன் சேஞ்சஸ், அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் பார்க்கறதுனால பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ஒன்லி செலெக்ஷன். அதனால் நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது எனக்கு வந்து அந்த செல்ஸ் வந்து ஒன்றா பிரியும் போது எனக்கு டோட்டலாக 6 ஆப்ஜெக்ட் போடும்போது n + r - 1 செல்ஸாக மாறிடும். ஸோ n + r - 1 செல்ஸில் நான் 6 ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ எனக்கு வர ஆன்சர் காம்பினேஷன் ஆஃப் n + r - 1, R. ஸோ R நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை n டிஸ்டிங்க்ட் செல்ஸில் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இந்த செல் பிளேஸ் பண்ணால் எனக்கு வர்ற ஆன்சர் C of n + r - 1, R. இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம இனி வர கேசஸ்லேயும் நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம். ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்னால ஆன்சர் வந்து என்னது, C of n + r - 1, R. இப்போ நெக்ஸ்ட் கேஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா, இஃப் none of the n cells can be left empty அப்படின்னு என்ன, எந்த செல்ஸுமே நம்ம ஃப்ரீயாக விடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் greater than or equal to n. இதுக்கு முன்னாடி கேசஸில் என்னென்னா நம்ம ஏதாவது செல் ஃப்ரீயாக விடுறக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மோர் தென் ஒன் போடும்போது ஒரே செல்லிலும் கூட எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நான் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன், எந்த செல்லையும் லெஃப்ட் எம்டியாக விடக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு ஆப்ஜெக்டாவது இருக்கணும். அதுக்கு மேலே மற்றதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாங்கிறதான் அர்த்தம். இதோட ஆன்சர் வந்து சி ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் கமா என் மைனஸ் ஒன். இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ we first distribute one object in each of the n cells. இப்போ நம்ம n cells இருக்கு, r ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ நான் n செல்ஸ்லையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே அசியூம் ஞாபகம் வச்சுக்கோங்க, r is greater than or equal to n. r தான் அதிகம், n வந்து கம்மி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து n ஆப்ஜெக்ட் எடுத்து ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிடறேன். அப்போ எனக்கு டோட்டலாக இருக்க r ஆப்ஜெக்டில் n ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கும், r மைனஸ் n ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் r மைனஸ் n ஆப்ஜெக்டை நான் எப்படி வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஒரு செல்லை வேற மோர் தென் ஒன்று கூட வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ கொடுத்துருக்க கேஸை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செல்லில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு டோட்டலாக r ஆப்ஜெக்டில் n ஆப்ஜெக்ட் போயிடும். இப்போ இருக்க ரிமைனிங் r மைனஸ் n ஆப்ஜெக்டை நான் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் என்ன அர்த்தம், ஒரு செல்லில் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்டும் கூட வச்சுக்கலாம்னு நான் சொல்கிறேன். அப்போ இது வந்து இந்த நான் சொல்கிற கேஸ் வந்து செகண்ட் கேஸோட கோயின்சைட் ஆகுது. அப்போ செகண்ட் கேஸில் நான் என்ன ஆன்சர் சொன்னேன், சி ஆஃப் n பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா ஆர்ன்னு சொன்னேன்னா, அங்கே ஆறுங்கிறது வந்து என்னது, ஆப்ஜெக்ட். இங்கே இப்போ நான் எந்த ஆப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஆர் மைனஸ் என் ஆப்ஜெக்டை மிச்சம் இருக்க n செல்லில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதே ரிசல்ட்டு சி ஆஃப் n பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், n பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா ஆர். அந்த கேஸில் செகண்ட் கேஸில் ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆர் மைனஸ் என்னை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ செகண்ட் கேஸோட ரிசல்ட்டு அங்கே இது மட்டும்தான் சேஞ்சு, அங்கே ஆருக்கு பதிலாக இங்கே ஆர் மைனஸ் என்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு சி ஆஃப் ஆர் மைனஸ் என் பிளஸ் என் மைனஸ் ஒன் கமா ஆர் மைனஸ் என். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் ஐ சப்ஸ்டியூட் ஆர் மைனஸ் என். ஸோ ரெண்டு சைடும் நான் ஆர் மைனஸ் என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையே சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், இதில் n கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு சி ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் கமா ஆர் மைனஸ் என்னு வரும். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு ரிசல்ட்டை நாம் யூஸ் பண்ணணும். நம்ம சி ஆஃப் n கமா ஆர் ஈக்குவல் டு சி ஆஃப் n கமா n மைனஸ் ஆர்னு படிச்சிருக்கோம். முன்னாடி ஒரு ரிசல்ட் இருக்குது, ரெஃபர் பண்ணி பாருங்கள். சி ஆஃப் n கமா ஆர் இஸ் நத்திங் பட் சி ஆஃப் n கமா n மைனஸ் ஆர். அதாவது n-லேருந்து r செலக்ட் பண்ணுறது இஸ் ஈக்குவலன்ட் டு n-லேருந்து n மைனஸ் ஆரை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு படிச்சிருக்கோம் ஒரு ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ சி ஆஃப் n கமா இங்கே வந்து என்னது n மைனஸ் ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா n மைனஸ் ஒன்னு வந்துடும். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. இந்த இதை எப்போ யூஸ் பண்ணுறோம், இந்த கேஸ் எப்போ வரும், எந்த செல்ஸுமே லெஃப்ட் அதாவது எம்டியாக விடக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதனால் ஃபஸ்ட்டு n ஆப்ஜெக்ட் முடிஞ்சிரும். அப்போ ரிமைனிங் ஆர் மைனஸ் என் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்டும் கூட ஒரு செல்லில் போட்டுக்கலாம். அப்படிங்கும்போது அது வந்து கோயின்சைட் வித் த செகண்ட் கேஸ். ஒரே ஒரு சேஞ்ச், அங்கே ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் என்ன இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை போட்டால் ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனில் படித்த ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துடும். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. சி ஆஃப் n கமா ஆர் இஸ் நத்திங் பட் சி ஆஃப் n கமா n மைனஸ் ஆர். அந்த ரிசல்ட் போனால் இது வந்துடும். அடுத்த கேஸு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, the number of ways of distributing r non-distinct object into n distinct cell with each cell containing at least q object. ஃபோர்த்து கேஸில் என்ன சொன்னேன்னா எம்டியாக விடக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால் என்ன சொன்னேன், அதனால் ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த்து கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு செல்லுலையும் கண்டிப்பாக q ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக n செல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் q ஆப்ஜெக்ட் போட்டேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் முடிஞ்சிரும், nq ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு முடிஞ்சிரும். ஸோ டோட்டலாக இருக்க 6 ஆப்ஜெக்டில் nq ஆப்ஜெக்டை நான் ஃபில் பண்ணிடுறேன். எதனால், நம்ம கண்டிஷன் வந்து என்னது, ஒவ்வொரு செல்லுலையும் q ஆப்ஜெக்டை ஃபில் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் நான் ஃபஸ்ட்டு q ஆப்ஜெக்டை போட்டுறேன். அப்போ எனக்கு டோட்டலாக 6ல் nq ஆப்ஜெக்ட் போயிடும். இப்போ மிச்சம் இருக்குல்ல, மிச்சம் எவ்வளோ இருக்கும் எனக்கு டோட்டலாக 6ல் nq போயிடுச்சுன்னா எனக்கு மிச்சம் r மைனஸ் nq ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ மிச்சம் இருக்க r மைனஸ் nq ஆப்ஜெக்டை நான் எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாங்கும் போது அது வந்து கோயின்சைட் வித் செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்னது, சி ஆஃப் n பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா ஆர்.
இங்கே ஆர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆர்க்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆர் மைனஸ் என் கியூ. ஸோ அதே கேஸில் நான் ஆர்க்கு பதிலாக இங்கே ஆர் மைனஸ் என் கியூ போடுறேன். ப்ளஸ் என் மைனஸ் ஒன் கமா இங்கே ஆர்க்கு பதிலாக ஆர் மைனஸ் என் கியூ. இதை சிம்ப்ளை பண்ணனா என் மைனஸ் என் கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா என் மைனஸ் ஒன்னு வந்துடும். இதுதான் ஃபோர்த் கேஸ். ஸோ இதில் மொத்தமாக 4 கேசஸ் தான். மேக்ஸிமம் இது பார்ட் பியில் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிசல்டன் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பார்த்தோம்? ஒரு செல்லில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் கேஸ் எடுக்கும்போது சி ஆஃப் என் கமா ஆருங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்தது மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலான்னு எடுத்தோன்னா ஆன்சர் வந்து என்னது? சி ஆஃப் என் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் கமா ஆர். தேர்ட் கேஸ் வந்து எந்த செல்லையும் லெஃப்ட் எம்டியாக விடக்கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வர்றது வந்து சி ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் கமா என் மைனஸ் ஒன். ஃபோர்த் கேஸ் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு செல்லுலையும் மினிமம் கியூ ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் இது. ஸோ இந்த 4 கேசஸ் தான் இருக்குது. பார்ட் பியில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்க்ளூஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுதான் மொத்தமாக 4 கேசஸ். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு டிஸ்டிங்க்ட் செல்ஸ். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது, அதாவது லாஸ்ட் லெக்சரில் பார்த்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு டிஸ்டிங்க்ட் செல்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு டிஸ்டிங்க்ட் செல்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்குல்ல, அதாவது செல்ஸ் வந்து நான் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு படிக்கிறது வந்து செகண்ட் யூனிட்டில் வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு நான் டிஸ்டிங்க்ட் செல்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இன்டு நான் டிஸ்டிங்க்ட் செல்ஸும் நம்ம அடுத்த யூனிட்டில் படிப்போம். ஸோ இதோட இந்த இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ரிலேட்டட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு 5 distinct letters are to be transmitted through a communication channel. A total of 15 blanks are to be inserted between the letters with at least 3 blanks between every 2 letters. In how many ways can the letters and blanks be arranged? So என்ன சொல்றாங்கன்னா 5 letters இருக்கு, நம்ம அதை transmit பண்ணணும். 5 letters. ஸோ 5 லெட்டர்ஸும் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் வருது. ஸோ அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்னா என்ன யூஸ் பண்ணணும்? பெர்முட்டேஷன். 5 லெட்டர்ஸ்க்கு இடையில பெர்முட்டேஷன். அதுக்கு அடுத்தது 15 பிளாங்க்ஸ், அதாவது எம்டி ஸ்பேசஸ் 15 பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த 15 பிளாங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க? லெட்டர்ஸ்க்கு இடையில நாம் கொடுக்கணும். இப்போ 5 லெட்டர்ஸ், அந்த 5 லெட்டருக்கு இடையில இந்த 15 பிளாங்க்ஸை நம்ம போடணும். அப்போது நம்ம செல்ஸ் வந்து என்னவா கன்சிடர் பண்ணனா, இன் பிட்வீன் த லெட்டர்ஸ் தான் நம்மளுடைய செல்ஸ். அப்போ 5 லெட்டருக்கு இடையில இன்டர் பொசிஷன் எவ்வளோ வரும்? 4. 5 லெட்டர்ஸ்க்கு இடையில இருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? இப்போ ABCDE, ஏக்கும் பிக்கு நடுவில் 1, பிக்கும் சிக்கும் நடுவில் 1, சிக்கும் டிக்கும் நடுவில் 1, டிக்கும் ஈக்கும் நடுவில் 1. ஸோ இன்பிட்வீன் பொசிஷன் தான் நம்மளுக்கு செல்ஸ். ஸோ அப்போ இன்பிட்வீன் பொசிஷன் வந்து எவ்வளோ சான்சஸ் இருக்குது? நம்மளுக்கு 4. ஸோ அதுதான் நம்ம செல்ஸாக எடுத்துக்கணும். அதோட இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க? மினிமம் 3 பிளாங்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பொசிஷன்லையும் இன்டர் பொசிஷன்லையும் 3 பிளாங்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஸில் அதாவது இன்டர் பொசிஷன் தான் நம்மளுக்கு செல்ஸு, அதில் கொண்டு வந்து பிளாங்க்ஸை கொண்டு வந்து போடுறோம். அப்போ பிளாங்க்ஸ் வந்து என்னது? நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். அதோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றிலையும் மினிமம் 3 பிளாங்க்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம காம்பினேட்டரிஸ் படுத்ததில் எந்த கேஸோட கோயின்சைட் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் 3 ஃபில் பண்ணிட்டு தான் ரிமைனிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கோயின்சைட் வித் தி லாஸ்ட் கேஸ். இப்போ லாஸ்ட் கேஸில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதை எடுத்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ் ஆர் 15. இதை தான் வந்து நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே வந்து என்னது? சேம். அதனால் இது வந்து நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் கேட்டகரியில் வந்துடும். ஆர் வந்து என்னது? 15. நம்பர் ஆஃப் இன்டர் லெட்டர் பொசிஷன் வந்து n ஈக்குவல் டு 4. நான் சொன்னல ABCDன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்பிட்வீன் பொசிஷன் எவ்வளோ வரும்? 4. அதுதான் நம்பர் ஆஃப் இது. மினிமம் பிளாங்க்ஸ் டு பி ஃபில்டு வந்து எவ்வளோனா Q, தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இதுக்கு நான் அந்த 4th கேஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி
இங்கே வந்து லெட்டர் அரேஞ்ச் பண்ணுறதும் வந்து சான்சஸ் வரும். 5 லெட்டர் இருக்குது, 5 லெட்டரை நான் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஏபிசிடி இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இன்பிட்வீன் தான் வந்து என்னது blank ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணி 5 லெட்டரை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் லெட்டர்ஸ் எலோன் இஸ் பி ஆஃப் என் கமா ஆர். ஸோ 5 லெட்டர் 5 பிளேஸில் போடணும். அப்போ எனக்கு வந்து பி ஆஃப் 5,5. பி ஆஃப் 5,5 வேல்யூ வந்து என்னது 5 ஃபேக்டோரியல். அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு லெட்டரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த blank ஸ்பேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இதுக்கு இந்த நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டோட 4th கேஸை யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபார்முலா. இதில் என் கியூஆர் என் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை சிம்ப்ளிஃபை பண்ணி வர ரிசல்ட் இது. சி ஆஃப் ஆர் கமா 3 ஃபார்முலா உங்களுக்கு சி ஆஃப் 6 கமா 3 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? இப்போது நம்ம இப்போ டோட்டல் வேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் லெட்டர்ஸ் அண்ட் blanks இஸ் ஃபஸ்ட்டு பெர்முனேட்டிங் லெட்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் blanks. ஸோ அண்டுங்கிறதுனால நான் இன்ட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த 5 ஃபேக்டோரியலும் சி ஆஃப் 6,3 வேல்யூ இங்கேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி போடுங்க. சரியா? 5 ஃபேக்டோரியல் நீங்கள் அங்கேயே கண்டுபிடிச்சிக்கோங்க. சி ஆஃப் 6,3 இங்கேயே கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் ஆன்சர் வரும். கேல்குலேஷன் பார்ட்ஸ் நீங்கள் தான் போடணும். அதை ஒர்க் அவுட் பண்ணுறதை நீங்கள் நோட்டில் எழுதணும். ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு லெட்டரை அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பெர்முட்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அது முடிஞ்சிட்டு அண்டு, அதனால் இன்டூ, அதுக்கப்புறம் blanks-ஐ இன்டர் லெட்டர் பொசிஷனில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதனால் இந்த 4th கேஸை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சி ஆஃப் 6,3 வரும். ஸோ இந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். இப்போ நாம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே இன் ஹவு மெனி வேஸ் கேன் 2n plus 1 seats in a Congress be divided among 3 parties so that the coalition of any 2 parties will ensure them of a majority இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து என்ன மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2n plus 1 சீட்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக இருக்க 2n plus 1 சீட்ஸை இந்த 3 பார்ட்டிஸ்க்கு நாம் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி கொடுக்கணும். அது கூட என்ன பார்க்க சொல்கிறாங்க, 2 பார்ட்டி சேர்ந்தாதான் மெஜாரிட்டி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன பார்த்துக்கணும், ஒரு பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே 2n plus 1 சீட்ஸு வெறும் சீட்டு தான், அங்கே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்போ 2n plus 1ங்கிறது நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டு. அதை எடுத்து நம்ம பார்ட்டிஸ் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் செல்ஸ் வருது. ஸோ அங்கே வந்து பார்ட்டிஸுங்கிறது வந்து என்னது, செல்ஸ். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னு எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 2n plus 1. இதை தான் வந்து நாம் நம்பர் ஆஃப் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து செல்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் n ஈக்குவல் டு 3. இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் ஈக்குவல் டு எது வேணாலும் எங்கே வேணாலும் வரலாமா. ஸோ இது வந்து என்னது, நம்மளுக்கு ஓவர்லாப்பிங் அந்த கேஸ் 3யோட கோயின்சைட் ஆகும். கேஸ் 3யா கேஸ் 2வா, கேஸ் 2வோட கோயின்சைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு சி ஆஃப் n plus r minus 1, r. இதில் n என்னன்னு தெரியும், r என்னன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுக்கணும். இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எகெயின் அந்த ஃபஸ்ட் செக்ஷனில் யூஸ் பண்ண ரிசல்ட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு சி ஆஃப் 2n plus 3, 2 வந்துடும். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் டு த 3 பார்ட்டிஸ், இதோட வேல்யூ வந்து என்னென்னா சி ஆஃப் 2n plus 3, 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, சீட்டை 3 பார்ட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் மெஜாரிட்டி வரக்கூடாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அதுக்காக நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது the total number of ways of getting majority of a single party கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இதையை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 2n plus 1 சீட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கண்டுபிடிக்கணும். 3 இருக்கா, அப்போ 2n plus 1 ஓட டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், நம்மளுக்கு n plus halfன்னு வரும். ஸோ ஒரு பார்ட்டிக்கு மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருந்தால் மெஜாரிட்டி கிடைக்கும், n சீட்ஸ் இருந்தால் தான் மெஜாரிட்டி கிடைக்கும். இப்போ 2n plus 1 எப்போ மெஜாரிட்டி கிடச்சிச்சின்னு சொல்லுவோம், 50% ஆஃப் சீட்ஸாவது இருந்தால் தான் மெஜாரிட்டி நம்ம சொல்லுவோம். அப்போ 2n by 2 போட்டால் எவ்வளோ வரும், நம்மளுக்கு n. ஹாஃபுங்க அந்த 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஹாஃப் வேலிட் கிடையாது. ஸோ ஒரு பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும்னா அதுக்கு மினிமம் எவ்வளோ சீட்ஸ் இருக்கணும், n சீட்டு கொடுக்கணும்.
அதாவது n சீட் இருந்தால் தான் மெஜாரிட்டி கிடைக்கும். அப்போது நான் இப்போ n சீட்டை 3 பார்ட்டிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆப்ஜெக்ட் வந்து என்னது n, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் 6 இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் n, நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து என்ன எடுத்துக்கிறேன் 3. ஏன் புரியுதா? மெஜாரிட்டி கிடைக்கணும்னா ஒரு பார்ட்டிக்கு மினிமம் n சீட் கிடைச்சதுன்னா மெஜாரிட்டி கிடைச்சிரும். ஸோ அப்போ n சீட்ஸை 3 பார்ட்டிக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதைத்தான் இங்கே கொடுக்குறேன். ஸோ n ஈக்குவல் டு 3, அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ், r வந்து n, இங்கே மெஜாரிட்டிக்கான சீட்ஸ் வந்து எவ்வளோ n, அதனால் இங்கே rக்கு n சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணனா எனக்கு c ஆஃப் n + 2, 2 வந்திருக்கும். இப்போ நாம் பார்த்துருக்கிறது ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ். இப்போ டோட்டலாக எவ்வளோ பார்ட்டி இருக்குது, 3 பார்ட்டி இருக்குது. அப்போ 3 பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து என்ன வந்துடும், 3 இன்ட்டு சேம் திங். ஸோ சிங்கிள் பார்ட்டிக்கு கண்டுபிடிச்சிட்டு ஆல் த பார்ட்டிஸ், அதாவது 3 பார்ட்டிஸுக்கும் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா போதும். இப்போது நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது the number of ways can 2n plus 1 seats in a congress be divided among 3 parties so that the coalition of any 2 parties will ensure them of a majority is. ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் சிங்கிள் பார்ட்டினால் மெஜாரிட்டி வாங்க முடியவே முடியாது. ஸோ ஏதாவது மினிமம் 2 பார்ட்டியாவது சேர்ந்தாதான் மெஜாரிட்டி கிடைக்குங்கிறதோட மீனிங். ஸோ இது வந்து டோட்டலிருந்து சிங்கிள் மெஜாரிட்டியை சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் கேசஸ் கிடச்சிரும். இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நான் கொடுக்கல, நீங்கள் தான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஆர்டினரி காம்பினேஷன் ஃபார்முலா தான், பட் எண்ணெல்லாம் இன்வால்வ் ஆகி வரதுனால கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. புக்கில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அது கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க.